நான் ஏற்கனவே அண்ணன் சீமானிடம் சொல்லிவிட்டேன். அடுத்த முறை கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடத்த போகின்றேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவரும் உறுதியளித்திருக்கின்றார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கல்கத்தாவிற்கு அழைத்து சென்று கௌரவப்படுத்த உள்ளதாக மேற்கு வங்கத்தை சேர்ந்த மனோரஞ்சன் பையாவரி என்பவர் தெரிவித்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. तमिलनाडु है, यहाँ के जो निवासी लोग हैं, ये कभी अन्याय सहन नहीं करते, ये कभी अपने को बेचते नहीं, ये जाति बिकाऊ नहीं है और बंगाली भी बिकाऊ नहीं है. इसके लिए हम लोगों को वो दिल्ली वाले डरते हैं, चाहते हैं कि हम लोग को हर समय दबा के रखे. बहुत दिन हो गया, बहुत दबा के रखा, लेकिन ये जो जमा बेरा इतने लाखों को लोगों की तादाद जो यहाँ हम देख के जा रहे हैं, बंगाल में भी ऐसे एक तादाद जमा हो गया है. अब हम लोग को कोई नहीं दबा सकता. हम लोग लड़ेंगे और अपना अधिकार को हम लोग छीन के लेंगे. டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கலாம் நம்மளை நம் இனத்தை மொழி வாரியாகவும் ஜாதி வாரியாகவும் மத வாரியாகவும் பிரித்து விடலாம் என்று. ஆனால் தமிழர்களாகிய நீங்கள் ஜாதி மாற்றத்தில் இருந்து மத மாற்றத்தில் இருந்து ஒற்றுமையாக தமிழ் இனமாக நீங்கள் வாழ வேண்டும். அதே போல் பெங்காலில் இருக்கக்கூடிய நாங்களும் அதே நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே நம்மளை ஒருவர் கூட கை திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படிங்கறதை உங்களிடத்தில் நான் உணர்த்துகின்றேன். आप लोग का लड़ाई जब भी जरूरत होगा हम लोग को बुलाइएगा, हम लोग आएंगे और आप लोग को हम लोग बुलाएंगे. अन्ना जी श्री सीमन जी ने बोला कि हम लोग का लड़ाई का आंदोलन का मदद करेंगे, समर्थन करेंगे और आप लोग को भी जरूरत पड़ेगा तो हम लोग आएंगे. ऐसे ही पूरा इंडिया में वो लोग तो सिर्फ 5 स्टेट है, बिहार, यूपी, राजस्थान, गुजरात और मध्य प्रदेश. बाकी ऑल स्टेट वो तो हमारा है, जातीयतावादी का है. हम लोग उसको मनमानी चलने नहीं देंगे. हम लोग एकजुट होकर के एक साथ होकर के मिलकर लड़ेंगे और उनको हराएंगे. அதாவது நம்ம மொழி வாரியாக வித்தியாசமாக இருந்தாலுமே என்னைக்குமே ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களை அழையுங்கள். கல்கத்தா பெங்காலிலிருந்து நாங்கள் வருகின்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். நான் ஏற்கனவே அண்ணன் சீமானிடம் சொல்லிவிட்டேன். அடுத்த முறை கல்கத்தாவில் ஒரு கூட்டம் நடத்த போகின்றேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று அவரும் உறுதியளித்திருக்கின்றார். இப்படி நாம் ஒற்றுமையாக, அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலும் ஒரு 5 மாநிலம் மட்டும்தான் நம்மளோடு ஒன்று சேராது, பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேரும். அந்த 5 மாநிலம் தான் மகாராஷ்டிரா, குஜராத், மற்ற உத்தரப்பிரதேசம், பீகார், அதை அடுத்து உள்ள மாநிலம். இந்த 5 மாநிலங்கள் மட்டும்தான் ஒன்று சேராது. ஆனால் பாக்கி எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து நாம் நமக்கான கடமைகளை நாம் நிறைவேற்றுவோம் என்று உங்களோடு உரையாற்றிக் கொள்கின்றேன். हमारा जो बोलना था हमने बोल दिया, जो नहीं बोल पाया वो भी आप समझ गए. आप और हम सब एक है. हमारे अंतिम बात समाप्त करने से पहले हम फिर से एक बार उन महान श्री अन्ना जी, श्री सीमन साहब को तहे दिल से नमन करना चाहता हूं कि उन्होंने जो आग जलाया ये कभी बुझेगा नहीं. और यहां से मैं इस आग को लेकर के बंगाल जा रहा हूं. वहां जाकर के आप लोग को लड़ाई के बारे में, आंदोलन के बारे में बताऊंगा. और एक दिन इतना बड़ा जमायत करके हम वहां सीमन साहब को ले जाएंगे, अन्ना जी को ले जाएंगे. इतनी बात के साथ हम हमारे बात समाप्त कर रहे हैं. जय तमिल, जय बांग्ला. அதாவது இவ்வளவு தூரம் நான் என்ன பேசுறேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேச சொல்ல போறீங்கன்னு உங்க மனசுல தெரிஞ்சிருக்கும். அதனால வரக்கூடிய காலத்துல அண்ணன் சீமானை கல்கத்தாவுக்கு நாங்க வரவழைத்து கௌரவப்படுத்தி மக்களுக்கான ஒற்றுமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.